Welcome students, 8th standard maths 4th chapter life mathematics applications of compound interest formula. இப்போ compound annually formula யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ எங்கே வேறு எந்த சுச்சுவேஷனில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். டு ஃபைண்ட் இன்க்ரீஸ் p into 1 plus r by 100 whole power n or decrease p into 1 minus r by 100 whole power n in population. இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் த growth ஆஃப் செல்ஸ் when the rate of growth is given. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் அதே மாதிரி இங்கே ரேட் ஆஃப் growth கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ செல்ஸ் வந்து growth ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தென் டு ஃபைண்ட் த டிப்ரிசியேஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் மெஷின்ஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த டிப்ரிசியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா p into 1 plus r by 100 whole power n, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா p into 1 minus r by 100 whole power n. Example 4.15. The value of motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மோட்டார் சைக்கிளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 years ago எவ்வளோ இருந்திருக்கு, 70,000 இருந்திருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது ரேட் ஆஃப் 4%. இதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டிப்ரிஷியேட்னு கொடுத்துருக்காங்க. டிப்ரிஷியேட் அப்படிங்கும்போது தேய்மானம் இருக்கிறத விட கம்மியாகிருக்கு. அப்போ கம்மியாகும்போது என்ன, குறைஞ்சிருக்கு. மைனஸ் ஃபார்முலா டிப்ரிஷியேட் வேல்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 70,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 4/100, என்னோட வேல்யூ 2 இயர்ஸ். எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்க, 2, ஈக்குவல் டு 70,000 இன்ட்டு, இங்கே ப்ராக்கெட்டில் உள்ளது கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படின்னா சப்ராக்டில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க நம்பர் எப்படி இருக்குது, ஒரு ஹோல் நம்பர் ஆனால் இல்லை ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும். டினாமினேட்டர் ஈவன் அல்ல அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா, இல்லை டினாமினேட்டர் ஈவன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 100/100 மைனஸ் 4/100 அப்படின்னு ஆகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, தென் 1 இருக்கதா மீனிங்கா, ஈக்குவல் டு 100/100 மைனஸ் 4/100 ஆகும். காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர், 100லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 96, ஈக்குவல் டு 70,000 இன்ட்டு 96/100 இன்ட்டு 96/100. ஏன் 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் உள்ள பார்ட் எப்படி இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் 96/100 இன்ட்டு 96/100 கேன்சல் பண்ணுறோம். இங்கே உள்ள 2 0, இங்கே உள்ள நியூமரேட்டர் உள்ள 0 கேன்சல், டினாமினேட்டர் 2 0, இங்கே உள்ள 0 கேன்சல். 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96, இதோடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64,512 ருபீஸ். இப்போ இந்த மோட்டார் சைக்கிளுடைய ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 64,512 ருபீஸ். Next sum, the bacteria in a culture grows 5% in the first hour, decreases by 8% in second hour, and again increases by 10% in the third hour. Find the count of the bacteria at the end of the 3 hours if it is initial count was 10,000. ஒரு பாக்டீரியோடைய க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி எத்தனை இயருக்குன்னா, ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கொடுக்கல, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ்க்கானது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் என்ன ஆகுது, க்ரோஸ் வளர்ந்துட்டுருக்கு 5%. நெக்ஸ்ட் ஒன் 8% என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீசஸ் பை 8%. நெக்ஸ்ட் தேர்டு ஒன் இன்க்ரீசஸ் 10%, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அதோடைய கவுண்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 3 ஹார்ஸ், A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் A/100, 1 ப்ளஸ் B/100, 1 ப்ளஸ் C/100. இங்கே இந்த பர்சன்டேஜ் மாறுது இல்லையா, அதுக்கான வேரியபிள் தான் A, B, Cன்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் A ப்ளஸில் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து மைனஸில் எடுத்திருக்கோம், டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ப்ளஸில் எடுத்திருக்கோம், இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை எல்லாமே இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் ஃபார்முலாவே எடுத்திருப்போம். ஈக்குவல் டு 10,000, 1 ப்ளஸ் 5/100, 1 மைனஸ் 8/100, 1 ப்ளஸ் 10/100. ஏன் இங்கே மட்டும் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னா 8% வந்து டிக்ரீஸ் ஆகுது, 8% என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. மீது எல்லாமே இன்க்ரீஸ், அதனால ப்ளஸ். ஈக்குவல் டு 10,000. தென் டினாமினேட்டர் ஈவனால் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். டினாமினேட்டர் ஈவன் பண்ணுறதுக்காக 100/100ன்னு வருமா, 100ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 105/100 இன்ட்டு
இங்கே 100 100லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுறோம் 92/100 இன்ட்டு 100 + 10 110/100 கேன்சலேஷன் பண்ணுறோம் இங்கே உள்ள 2 0 கேன்சல் இங்கே உள்ள 2 0க்கும் 2 0 கேன்சல் பண்ணலாமா இங்கே தென் 105ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இங்கேயே டிவைட் பண்ணலாம் என்ன கிடைக்கும் 1.1 கிடைக்கும் 11 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.1 கிடைக்கும் தென் 105 இன்ட்டு 92 இன்ட்டு 1.1 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஓவராலாக எவ்வளோ கவுண்டிங் கிடைக்குது 10,626 இருக்குது 10,000 இருந்ததுடைய கவுண்டிங் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10,626 இருக்குது. Next one, the population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2008. Find the population in the year 2016 and 2020. Given values, let the population 2016 be P. 2016ல என்ன பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத P அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். தென் இப்போ ஸ்டார்டிங் இயர் எப்போ 2016 அப்போ என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தென் 2,38,765 இருக்கா, இது எந்த இயரில் இருக்குது அப்படின்னா 2018ல் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2016க்கும் 2020க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் 2016 ஃபைண்ட் அவுட் பண்ணுறத P அப்படின்னு எடுத்துக்கிறோம். A = P × 1 + R/100 whole power En. இப்போ 2018ல் இருக்கா, அது வந்து A. 2,38,765 = P × 1 + 6/100. 6 அப்படின்றது ரேட் 6%/100 whole power 2 = P × இங்கே டினாமினேட்டர் ஈவன் ஆகல, ஸோ என்ன பண்ணுறோம், கிராஸில் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் ஈவன் பண்ணுறோம். என்ன கிடைக்குது அப்படின்னா 106/100 அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா 106/100ன்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 53/50 கிடைக்குது. 106/100 சிம்பிளிஃபை பண்ணால் 53/50. தென் பியோட வேல்யூ தான் வேணும், அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 2,38,765 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆகுமா 50/53 இன்ட்டு 50/53 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2,12,500 இருக்குது. 2016ல் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 2,12,500 இருந்திருக்கு பாப்புலேஷன். 2018ல் தான் எவ்வளோ இருக்குது, 2,38,000 இருந்திருக்கு. அப்போது 2016 அப்படிங்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம எதுக்குள்ளது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 2016ம் 2020க்கும் 16க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2,12,000. நெக்ஸ்ட் ஒன் 20க்கு ஃபைண்ட். லெட் த பாப்புலேஷன் இன் 2020 பி ஏ. 2020ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம 16லேருந்து 18லேருந்து அதுக்கப்புறம் 20ல் என்ன இருக்குன்னு ஓவராலாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். A = P × 1 + R/100 whole power n. நெக்ஸ்ட் இங்கே பியோட வேல்யூவாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2018ல் இருந்ததா, அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 2,38,765 இன்ட்டு 1 + R/100 அதாவது 6/100 whole power 2. இந்த 2 அப்படின்றது இந்த 18க்கும் 20க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 டிஃப்ரென்ஸ் இருக்கா, 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதுதான் இந்த நம்பர் ஆஃப் இயர் தான் 2. 2,38,765 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 106/100 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 53/50 லாஸ்ட் பேஜில் பார்த்த மாதிரி தான். தென் இதை சிம்பிள் இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 50 இருக்குது, இங்கே உள்ள 50 இருக்குது. இந்த 50ஆல் 2,38,765 தென் இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 95.506 கிடைக்குது. இன்ட்டு 53 × 53 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2,68,276. இது எந்த இயரில் கிடைக்குது அப்படின்னா 2020ல் கிடைக்குது. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, 2060ல் எவ்வளோ பாப்புலேஷன், தென் 2020ல் எவ்வளோ பாப்புலேஷன். 2016ல் 2,12,500 அண்ட் 20ல் 2,68,276. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் இல்லை, எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.